ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து விசுகுடி டேமில் இருக்கோம். ஸோ போன வீடியோ வந்து நாங்கள் அந்த டேமை வந்து சுற்றி காமிச்சோம், எல்லாம் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பிவிட்ருக்கோம், பாருங்கள். விசுகுடி வந்து எங்கள் தாத்தா ஊர். லீவ் விட்டால் நாங்கள் இங்கே தான் வருவோம். இங்கே வந்தாலே கிரிக்கெட்டு, கபடி, கோலி குண்டு, கிட்டிபுல் அதுமாதிரி ஜாலியாக விளாடுவோம். ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி விளாட்றதோட இது மாதிரி விளாண்டா ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோன்னா, ஸ்கூட்டி எங்கள் மாமா எப்படி கற்றுக் கொடுத்தாங்க சொல்ல உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க தான் வந்தோம். பயந்தான் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் பயம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக தான் பயம் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடக்கூடாது. அடுத்து எடுத்ததும் வேகமாக திருவக்கூடாது. அதுதான் அந்த மூணும் முக்கியம்னாங்க. அப்புறம் வந்து இடுப்பை ஒரு மாதிரியாக சாய்ச்சிட்டு வைக்கக்கூடாது. ஹேண்ட்பேக் ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக பிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் தனியாக போயிடக்கூடாது. பின்னாடி ஓட்ட தெரிஞ்ச வச்சுட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரைனிங் எடுத்து போகணும். அப்புறம் ஃபுல்லாக ட்ரைனிங் எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தனியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஓட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்கணும். அடுத்து சாவி போட்டு ரைட் சைடு இப்படி திரும்பினா இதாகிடும். அப்புறம் இந்த பிரேக் அழுத்தி இதாகிட்டுனா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாங்க இப்போ ஓட்டி காமிப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப வேகமாக திரியக்கூடாது, அப்படியே லேசாக எடுத்து திருவணும். அப்படி தான் பழகணும் ஃபஸ்ட்டு. ஓட்டுறது வந்து பார்த்தீங்க எல்லாரும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் அதெல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு நான் தூரமாக போனால கிளியராக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே வளைச்சிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன், வாங்க. எப்போ வண்டியில் உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடாதீங்க. விசுகுடி டேமோட இங்கே பார்க்கு, அந்த பார்க்கிங் பிளேஸ் தான் இது. அங்கே வந்து காரு அந்த மாதிரி பார்க் பண்ணுற இடம். இங்கே வந்து டூ வீலர், அந்த சைக்கிளு, பைக்கு அந்த மாதிரி இடம் பார்க் பண்ணுறது. இந்த இடத்துல ஈஸியாக கற்றுக்கலாம், அதில் பெரிய இடம்தான். விசுகுடியை பற்றி சொல்லணுன்னா, இங்கே பக்கத்தில் பச்சை மலை, கொல்லிமலை எல்லாம் இருக்குது. இந்த கொடைக்கானல் அது மாதிரி ஹில்ஸ்லலாம் போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா இந்த கொல்லிமலை கிட்ட அங்கெல்லாம் வரலாம். நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் போகணுன்னு. எனக்கு என்ஜாய் பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது. ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, எப்போ கூப்பிட்டு போவாங்க தெரில எங்கள் மாமா. ஸோ போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறோம். இப்போ ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கரடு முரடாக இருக்குது. எங்கள் மாமா இந்த மாதிரி ரோட்லலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாக கற்றுக்கணும். கொஞ்சம் தான் அது மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா நல்லா ரோடு இருக்கும். கார்னரில் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகணும். கரடு முரடாக இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா விசுகுடி ரோடு இப்படி இருக்குது, கல்லுகள்லாம் இருக்க மாட்டேருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சும்மா கொஞ்சம் தூரம் தான் விசுகுடி ரோடு இருந்தால். ஆனால் இப்படி இல்லை, டேம் வழி தான். இது மாதிரி கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால், கொஞ்சம் தூரம் தான் போனால் நல்லா தான் ரோடு இருக்கும். நல்லா இப்போ வந்து வண்டி ஓட்ட கற்றுக்குறவங்க வந்து எல்லா ரோட்லேயும் கற்றுக்கணும்.
ஸோ எங்கே போனால் எந்த மாதிரி ரோடு வரும்னு தெரியாது. எல்லா ரோட்லேயும் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸ்கூட்டி ஓட்டுறதுன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான் அதுவும். ஸோ எல்லா ரோட்லேயும் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான், ஈஸி. ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா செம்ம ஈஸி. கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எல்லா ரோட்லேயும் ட்ரைனிங் கரெக்டாக எடுத்துக்கணும். மெயின் வந்து பயம்தான். பயப்படாமல் ஓட்டினா என்னன்னாலும் செய்யலாம். பயப்படாமல் இருந்தால் காரு எதுனாலும் ஓட்டலாம். பயம் ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது. பயந்தான் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எதுக்குமே பயப்படக்கூடாது. ஓட்ட கற்றுக்கும் போது கீழே விழாமல் ஓட்டவே முடியாது. கீழே விழுதுருவோமோன்னு கூட பயப்படக்கூடாது. அடிப்படும். வேகமாக போனால் நல்லாவே அடிப்படும். அதனால தான் ட்ரைனிங் எடுக்கும்போது ஸ்லோவாக தான் போகணும். ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் போகணும், யாரும் மக்கள் இல்லாத இடத்துல. நம்ம ஓட்டுறதுனால மற்றவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டு ஓட்டணும். இப்போ நாங்கள் கூட அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் காலையிலே வந்துட்டோம். அங்கே ஃபஸ்ட் எடுத்தது காலையிலே யாரும் வரமாட்டாங்க. சாயந்தரம் மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால நாங்கள் காலையிலே போயிட்டு வீடியோ எடுத்துட்டோம். நான் ஓட்டும் போது கீழே உழுந்து தான் கற்றுக்கிட்டேன். கீழே உழுந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. கீழே உழுதுருவோமோன்னு பயப்படாதீங்க. இதுதான் களத்தமோடு. இங்கே தான், இந்த பிளேஸில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். ஸ்டெம்ப்பு வேறு வச்சுருக்காங்க நிற்க வச்சுட்டு. இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே தான் ஸ்கூலு. இங்கே தான் நாங்கள் எல்லாமே விளாடுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் நல்ல ரோடு தான். ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போது இங்கெல்லாம் நல்ல ரோடு தான். இதுதான் பள்ளிவாசல் பாருங்கள். போகலாம். எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போது அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த தெருவு தான். வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து வர வரைக்கும் நான் தான் ஓட்டினேன். இங்கே நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாய்.